வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் உரையாற்றினார். நிலக்கரித்துறையில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் 225 மின்சார பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் அமைப்பும் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று நடத்தியது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டு மக்களை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசின் அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கள்ளச்சந்தை மற்றும் முக்கிய பொருட்களின் பதுக்கல் ஆகியவற்றை தடுப்பதற்கு மாநில அரசுகளுடன் நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் எரிசக்தி பாதுகாப்பு நெருக்கடி ஏதுமில்லை என்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தற்போது நாட்டில் 5.3 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான பெட்ரோலிய இருப்புகள் உள்ளதாகவும் 6.5 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான கூடுதல் சேமிப்பு கிடங்குகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் சுத்திகரிப்பு திறன் கணிசமாக அதிகரித்துள்ளது எனவும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விநியோகஸ்தர்களுடன் மத்திய அரசு தொடர்பில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரித்துறையில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நிலக்கரி சுரங்கங்களின் ஒதுக்கீட்டு செயல்முறை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் உலகின் 5வது பெரிய நிலக்கரி இருப்பை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது என்றும் கூறினார். அடுத்த 60 முதல் 70 ஆண்டுகளில் நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிலக்கரித்துறை முன்னேறி வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். இந்தியாவின் எரிசக்தி துறையில் நிலக்கரி தொடர்ந்து முக்கிய பங்கு வகிப்பதாகவும் நாட்டின் மின்சார உற்பத்தியில் 74% நிலக்கரி அடிப்படையிலான அனல் மின் நிலையங்களை கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க நிலக்கரி ஆய்வு நடவடிக்கைகளை மத்திய அரசு துரிதப்படுத்தியுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் 225 மின்சார பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று பேசிய அமைச்சர், இத்திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு 6500 பேருந்துகளுக்கான ஒப்பந்தம் மாநிலங்களுடன் கையெழுத்தாகியுள்ளதாக கூறினார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முதற்கட்டமாக 10,000 பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுத்து தூய்மையான நகர்ப்புற போக்குவரத்திற்கு இந்த திட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு இன்று நாடு அஞ்சலி செலுத்துகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த மண்ணின் மைந்தர்களான பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோரின் உன்னத தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தியாகி பகத்சிங்கின் பூர்வீக கிராமமான கட்கர் கலானில் மாநில அளவிலான நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1931ஆம் ஆண்டு இதே நாளில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த வீரர்களின் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக லாகூரில் அவர்களை தூக்கிலிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பிற தலைவர்கள் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநிலங்களவை தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசிய போது, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்கள் சுதந்திர
சுதந்திர வரலாற்றில் ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல, அது காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக லட்சக்கணக்கானோரை ஒற்றுமையாக கிளர்ந்தெழ தூண்டிய ஒரு திருப்புமுனையான தருணம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, அந்த தியாகிகளின் வீரம் அழியாத காவியம் என்றும் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் கூறினார். தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் கேரளாவிற்கு 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதியை மாநில அரசு பயன்படுத்தவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. வேட்புமனுக்களின் பரிசீலனை நாளை நடைபெறும் என்றும் வேட்பாளர்கள் வரும் 26ஆம் தேதி தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் முன்னதாக அறிவித்திருந்தது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் ஆணையர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையம் ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியது. மூத்த துணை தேர்தல் ஆணையர் திரு மணிஷ்கார் இக்கூட்டத்திற்கு காணொலி காட்சி மூலம் தலைமையேற்றார். இக்கூட்டத்தில் மூத்த துணை தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ் பாரதி, திரு பவன்குமார் சர்மா, மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் அமைப்பும் இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் கடற்கரையில் தொலைநோக்கி மூலம் நட்சத்திரங்களை பார்க்கும் வினோதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேர்தலில் நேர்மையான முறையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விளக்கும் விழிப்புணர்வு பலகைகள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தொலைநோக்கிகள் மூலம் வானில் உள்ள நட்சத்திரங்களை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த கையெழுத்து இயக்க பலகையில் 100% வாக்களிப்போம் என உறுதி பூண்டு கையெழுத்திட்டனர். ஸ்வீப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு தாமோதரன் மற்றும் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உலக வானிலை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் இன்று கவனித்தல், நாளையை பாதுகாத்தல் என்பதாகும். 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி உலக வளிமண்டலவியல் அமைப்பு நிறுவப்பட்ட உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்ததை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி உலக வானிலை தினமாக நினைவு கூரப்படுகிறது. இந்த தினம் சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு வானிலை மற்றும் நீரியல் சேவைகளின் இன்றியமையாத பங்களிப்பை வெளிப்படுத்துவதே இந்த அமைப்பின் நோக்கம் என்று அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு செலஸ்டே சவுலோ கூறியுள்ளார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் 16 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் கூறியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற உலக நீர் தின மாநாடு 2026 தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் நீர் சேமிப்பு மற்றும் நிலையான நீர் மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த மாநாடு ஒரு தளமாக செயல்படுகிறது என்று கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் உரையாற்றினார். நிலக்கரித்துறையில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் 225 மின்சார பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார்.
காரைக்காலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப் அமைப்பும் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று நடத்தியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.